கல்லையும் மண்ணையும் கணக்கெடுக்க கூட கணினி தேவைப்படும் இந்த காலத்தில் கட்டுக்கட்டாக புத்தகங்கள் படிப்பது என்பது மலைப்பாகவே இருக்கும். இருந்தாலும் இப்பொழுது படிக்கும் புத்தகங்களின் கருத்துக்கள் கடைசி வரை பயன்படும் என்பது உண்மையே. வணக்கம். இளைஞர்களுக்கும் பொதுவாக அத்தனை பேருக்குமே மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு நூலுடன் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். பை கணித மன்றம் அப்படின்னு ஒன்று ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மிகச்சிறந்த ஒரு அறக்கட்டளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கணிதத்தினுடைய தன்மை, கணிதத்தினுடைய பயன்பாடு அப்படிங்கிற பற்றியெல்லாம் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்வதை ஒரு மிக முக்கியமான பணியாக இங்கே வச்சுருக்காங்க. இவ்வளோ ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். அந்த அளவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இணையில்லா இந்திய அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக நல்ல ஒரு நூலை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூலின் ஆசிரியர் திரு இரா சிவராமன் அவர்கள். இவங்கள்லாம் அந்த பை கணித மன்றத்துடைய நிறுவனரும் கூட. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கணிதம் எந்த அளவுக்கு வாழ்க்கையுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறத மிக எளிமையாக எடுத்து சொல்கிறாங்க. இந்த கணிதத்தை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே 2-3 நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது அறிவியலை அடிப்படையாக வைத்து ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த இணையில்லா இந்திய அறிவியல் அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அறிவியல் என்பது, அதாவது வெளிநாடுகளில் இது விஞ்ஞானம் சயின்ஸ்னு மிகப்பெரிய அளவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் உண்மையிலேயே இந்திய பாரம்பரியம் கொண்டது தான் அப்படிங்கிற நிறுவுவதற்காக இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிறுவனுடைய சிறப்பம்சம் என்னவோ தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம், ஒரு தவறான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, அறிவியல்னாலே அது வந்து ஏதோ மேலை நாட்டை சேர்ந்தது தான், ஏதோ ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிம்பத்தை உடைப்பதற்காக இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஏதோ மேலோட்டமாக எழுதப்பட்ட ஒரு சிந்தனை அல்ல. அது மட்டுமல்ல, இது வந்து ஒரு சமயம் சார்ந்த சிந்தனையாகவும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த கணிதம் சார்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக இது வெளிவந்திருக்கிறது. சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முன்னமே சொன்ன மாதிரி அறிவியல் எந்த அளவுக்கு இந்திய பாரம்பரியம் கொண்டது அப்படிங்கிற நிறுவுவதற்காகத்தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் உதாரணங்கள் ஒரு பொழுதும் இந்திய அறிவியலின் முழு தன்மையை வெளிப்படுத்தாது அப்படின்றாங்க. அதாவது இந்த புத்தகத்தில் இருக்க மட்டுமே நீங்கள் முழு தன்மை நினச்சிக்காதீங்க, அதோட ஒரு மிகச்சிறிய ஒரு பாகத்தை மட்டும் நாங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். என்னென்னா, மொத்தம் 17 கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வானியல் ரகசியம் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அப்புறம் முடிவிலியின் மர்மம்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த முடிவிலிங்கிறது இன்ஃபினிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த முடிவிலினா என்ன, இது வந்து இந்திய கணித சாஸ்திரம் அது எப்படி வெளியே கொண்டு வந்தது அப்படிங்கிறத மிகவும் வியக்கத்தக்க கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு முன்னால் இன்னொரு சாப்டர் இருக்காங்க, ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம் எழுதியிருக்காங்க. என்னென்ன, பூஜ்யம் சொல்கிறோம் இல்லையா, 0. இந்த பூஜ்யம் என்பது எந்த அளவுக்கு அதனுடைய கணித தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன, எல்லாமே சூன்யம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது வந்து உலக அளவில் அத்தனை சிந்தனையாளர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் கூட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்திய சிந்தனையாளர்கள் இந்த சூன்யம் அல்லது பூஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கணிதத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆணித்தரமாக இந்த புத்தகம் நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமே இல்லை, தாண்டவ தத்துவம்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்காங்க. இந்த ஒரு மிக அருமையான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை என்ன சொல்கிறாங்க, சிவனுடைய பிரபஞ்ச தாண்டவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த காஸ்மிக் டான்ஸ், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல அறிவியல் சூட்சுமங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சொல்லுகிற போது ஏதோ ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு விற்பனர்கள் மட்டும் இந்த நூலை படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாதபடிக்கு மிகவும் எளிமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமே இல்லை, இதில் உலோக வல்லமை அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த உலோக வல்லமையில் என்னென்ன, இந்த உலோகங்கள் பின்னால் இருக்கக்கூடிய என்னென்ன ரகசியங்கள்லாம் இருக்குன்னா, அறிவியல் ரகசியங்கள், அறிவியல் உண்மையில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வியக்கும் விமானங்கள், இது நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம என்ன பொதுவாக இந்த புராணங்களிலே கதை வரியிலே நம்ம படித்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். இது மாத்திரமே இல்லை, குறும் உருவம்,
பெரும் சிந்தனை, இங்கு உதயமானவை, இறுதி சிந்தனை, இந்த மாதிரி அத்தியாயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவியல் சிந்தனைகள் எந்த அளவுக்கு இந்திய மண்ணில் வேரூன்றி இருந்தது அப்படிங்கிறத இவங்க நிறுவுகிறாங்க. சரிங்களா? இது வந்து ஏதோ ஒரு புராண கதையாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோமே, அப்படிலாம் இல்லை. இதுக்கு பின்னால் என்னெல்லாம் கணிதத்தன்மைகள் இருக்கின்றன, இல்லைன்னா அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. முன்னமே நம்ம சொன்ன மாதிரி இது எதுவும் ஒரு சமயம் சார்ந்த ஒரு விஷயமாக இல்லாமல் ஒரு இந்திய மண் சார்ந்த, இந்திய நாகரிகம் சார்ந்த, ஒரு இந்திய அறிவு சார்ந்த ஒரு நூலாக இது வெளிவந்திருக்குங்கிறது தான் மிக முக்கியம். இதில் முக்கியமாக ஒரு அத்தியாயம் சொல்லி ஆகணும். அசாதாரண அறிவியல் மேதைகள் அப்படி சொல்கிறாங்க. ஆரியபட்டாவை பற்றி, பாஸ்கராச்சாரியாவை பற்றி, ஸ்ரீனிவாச ராமானுஜன் பற்றி, இந்த மாதிரி ஏராளமான இந்திய அறிவியல் மேதைகள், இந்திய கணித மேதைகள் எப்படிலாம் சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள், அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் விறுவிறுப்பாக எல்லாருக்கும் புரியக்கூடிய விதத்திலே மிகவும் எளிமையாக சொல்லியிருக்கிறது. மிக முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து பை கணிதம் என்று வெளியிட்டிருக்கிற காரணத்தினாலே அவங்களுடைய அந்த சமூக அர்ப்பணிப்பு உணர்வு இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் தெரிகிறது. இந்த புத்தகத்தின் விலை 120. இதை பை கணிதம் என்று வெளியிட்டிருக்கிறது. இரா சிவராமன் எழுதியிருக்கிற இந்த இணையில்லா இந்திய அறிவியல் உண்மையிலேயே ஒரு இணையில்லாத ஈடு இல்லாத ஒரு நல்ல புத்தகம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.